இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வெளிநாட்டு பரிமாற்ற விவகாரம் டியூ டிஜிலன்ஸ் விதிகளை 45 நாட்களில் வெளியிட RHB வங்கிக்கு நீதிமன்றம் உத்தரவு. உத்தரஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் RHB வங்கியை 45 நாட்களுக்குள் தனது மினிமம் டியூ டிஜிலன்ஸ் விதிகளை வெளியிட உத்தரவிட்டுள்ளது. மேரிடைம்ஸ் நெட்வொர்க் சென்ட்ரியான் பிரகத் தாக்கல் செய்த வழக்கில் வெளிநாட்டு நாணய பரிமாற்றங்கள் காரணமின்றி திருப்பி அனுப்பப்பட்டதாக அந்நிறுவனம் குற்றம் சாட்டியது. முன்னதாக உயர்நீதிமன்றம் அந்த கோரிக்கையை நிராகரித்து மேரிடைம் நெட்வொர்க் நிறுவனத்திற்கு 10,000 ரிங்கிட் செலவு தொகையை விதித்தது. எனினும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அத்தீர்ப்பை மாற்றி RHB வங்கியின் உள் விதிகளை வெளிப்படுத்த வேண்டும் என தற்போது உத்தரவிட்டுள்ளது. இந்த முக்கிய தீர்ப்பானது வங்கிகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் வாடிக்கையாளர்களின் உரிமைகள் குறித்த முக்கிய முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது. மணாலியில் காட்டப்பட்ட போலி ஐஸ் பாயிண்ட் ஏமாற்றத்தில் திளைத்த சுற்றுலா பயணிகள். பிரபல சுற்றுலா தளமான மணாலியில் அதிர்ச்சி தரும் மோசடி ஒன்று வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கு உண்மையான பனி இருப்பதாக கூறி செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய பகுதியை ஐஸ் பாயிண்ட் என காட்டியுள்ளனர். பனி இல்லை என்பதை அறிந்த பயணிகள் ஏமாற்றத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. சுற்றுலா பயணிகளை ஏமாற்றும் இத்தகைய செயல்கள் மணாலியின் பெயருக்கு களங்கம் என பலரும் விமர்சித்துள்ளனர். மிஸ் சுவிட்சர்லாந்து முன்னாள் இறுதிப் போட்டியாளர் கொலை, கணவர் கைது. மிஸ் சுவிட்சர்லாந்து முன்னாள் இறுதிப் போட்டியாளரான 38 வயதான கிறிஸ்டினா ஜாக்சிமோவிக் தனது கணவரால் கொலை செய்யப்பட்டதாக சுவிட்சர்லாந்து போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த கொடூர சம்பவம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 2024 அவர்களின் இல்லத்திலேயே நடந்ததெனவும் குறிப்பிடப்பட்டது. 43 வயதான அவரின் கணவர் மனைவியை கழுத்தை நெரித்துக் கொன்றதாகவும் பின்னர் அவரின் உடலை துண்டித்து அழிக்க முயன்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது சந்தேக நபர் தடுப்பு காவலில் உள்ள நிலையில் விசாரணை தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. கிறிஸ்டினா 2007 மிஸ் நார்த் வெஸ்ட் சுவிட்சர்லாந்து பட்டத்தை வென்றவர் என்பதும் மிஸ் சுவிட்சர்லாந்து இறுதி போட்டியாளராகவும் இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உடல்நிலையில் முன்னேற்றம், மன்னர் சார்லஸுக்கு அடுத்த ஆண்டு முதல் புற்றுநோய் சிகிச்சை குறைப்பு. பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸின் உடல்நிலை குறித்து முன்னேற்றகரமான செய்தி வெளியாகியுள்ளது. அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் புற்றுநோய் சிகிச்சை அடுத்த ஆண்டு குறைக்கப்பட உள்ளதாக பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்துள்ளது. மருத்துவர்களின் ஆலோசனைப்படி சார்லஸின் சிகிச்சை தற்போது முன்னெச்சரிக்கை கட்டத்திற்கு நகர்த்தியுள்ளது. தேவைக்கு சிகிச்சையின் அவரின் உடலில் நல்ல முறையில் ஒத்துழைப்பதால் இனி தீவிர சிகிச்சைகள் தேவையில்லை என மருத்துவர்கள் கருதுகின்றனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த மன்னர் சார்லஸ் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிதல் மிக முக்கியம் என வலியுறுத்தினார். பொதுமக்கள் தவறாமல் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் சார்லஸுக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் தொடர்ச்சியான சிகிச்சை மூலம் தற்போது அவரது உடல்நிலை சீராகி வருவது பிரிட்டன் மக்களை நிம்மதியடைய செய்துள்ளது. ஹாக்கி சகாப்தம் பரமலிங்கம் 91 வயதில் காலமானார். நாட்டின் ஹாக்கி சகாப்தம் பரமலிங்கம் நேற்று தனது 91வது வயதில் காலமானார். மலேசிய ஹாக்கி சம்மேளனமான KHM அதனை பேஸ்புக் பதிவில் உறுதிப்படுத்தி அன்னாரின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தது. தேசிய ஹாக்கி அணியின் முன்னாள் தலைமை பயிற்றுநருமான பரமலிங்கம் 1993ஆம் ஆண்டு பார்சிலோனாவில் நடைபெற்ற உலக இளையோர் ஹாக்கி போட்டியில் மலேசிய அணிக்கு தலைமையேற்றார். அதோடு தேசிய ஹாக்கி மேம்பாட்டுக்கும் எண்ணற்ற பங்களிப்பை வழங்கியுள்ளதாக KHM புகழாரம் சூட்டியது. பேராக் தைபிங்கில் பிறந்தவரான பரமலிங்கம் 1964 டோக்கியோ ஒலிம்பிக், 1958, 1962, 1966 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் 1984 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டி உள்ளிட்டவற்றிலும் நாட்டுக்காக விளையாடியுள்ளார். 1999ஆம் ஆண்டு தேசிய அளவில் சிறந்த பயிற்றுநருக்கான விருதையும் அவர் வென்றுள்ளார். குவாலபிலா காட்டுப் பகுதியில் பெத்தாய் தேட சென்றவர் துப்பாக்கிச் சூட்டில் காயம். நெகிரி செம்பிலான் குவாலபிலா காட்டுப் பகுதியில் பெத்தாய் தேட சென்ற 47 வயது ஆடவர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தார். இச்சம்பவம் செனாலிங் கம்போங் மாசோப் அருகே உள்ள காட்டில் நிகழ்ந்தது. தனியாக சென்றிருந்த அந்நபர் அடையாளம் தெரியாத நபரால் சுடப்பட்டதாக கூறப்படுகிறது.
காயமடைந்தவர் சிகிச்சைக்காக உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது உடல்நலம் சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. சந்தேக நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை. பொதுமக்களிடம் தகவல் இருந்தால் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பாலிங்கில் லாரியும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பலி. பாலிங் பாரிட் பஞ்சாங் குவாலாகெட்டில் சாலையில் அமைந்திருக்கும் கம்புங் தேம்பாக் அருகே மோட்டார் சைக்கிளும் ட்ரெய்லர் லாரியும் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 இளைஞர்களும் உயிரிழந்துள்ளனர். 17 மற்றும் 19 வயதுடைய அந்த இளைஞர்கள் கூலிமிலிருந்து சிக் மாவட்டத்தில் இருக்கும் கம்புங் பாத்து பெசார் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டது என்று பாலிங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் பிராண்டன் அனக்ரிச்சர் தெரிவித்தார். அவரது தகவலின்படி 17 வயதுடைய இளைஞர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் சாலையின் வளைவில் செல்லும் போது வேக கட்டுப்பாட்டை இழந்து அருகில் சென்று கொண்டிருந்த ட்ரெய்லரில் மோதியுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் ஓட்டுநரும் பின்னால் அமர்ந்திருந்த பயணியும் கடுமையான காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 2 இளைஞர்களின் சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக பாலிங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து போலீசார் இந்த வழக்கை சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ளனர். தாய்லாந்து கம்போடிய எல்லை மோதல் நிறுத்தம் ட்ரம்ப் அறிவிப்பு. தாய்லாந்து கம்போடியா எல்லை பகுதியில் நடந்து வரும் மோதல்களை நிறுத்த 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இவ்வாரம் மட்டுமே அம்மோதலில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டனர். இதையடுத்து 2 நாடுகளும் தலைவர்களுடன் நடந்த தொலைபேசி பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஏற்கனவே காணப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த அவர்கள் இணங்கியதாக ட்ரம்ப் கூறினார். எல்லையில் உயிரிழப்பும் மக்கள் இடம்பெயர்வும் தொடரும் நிலையில் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்ததா என்பதில் முரண்பாடான தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில பகுதிகளில் இன்னும் பதற்றம் தொடர்வதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நீண்டகால எல்லை தகராறு காரணமாக உருவான இந்த மோதலை ஆசியான் நாடுகளும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. போர் நிறுத்தம் முழுமையாக அமல்படுமா என்பது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளின் முடிவை பொறுத்தே இருக்கும் என தெரிகிறது. இந்த மோதலை தொடர்ந்து தாய்லாந்தில் நடைபெற்று வரும் விளையாட்டுப் போட்டிகளில் இருந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக கம்போடியா பாதியிலேயே விலகியதும் குறிப்பிடத்தக்கது. பெர்சத்து கட்சி பணத்தை திருடினேனா மகாதீரின் குற்றச்சாட்டுக்கு முஹிதின் திட்டவட்ட மறுப்பு. பெர்சத்து கட்சி பணத்தை கையாடல் செய்து வீட்டில் பதுக்கி வைத்திருப்பதாக முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தம் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டை தான் ஸ்ரீ முஹிதின் யாசின் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இது அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என்றும் பொறுப்பற்ற யாரோ வேண்டுமென்றே மகாதீரை தவறாக வழிநடத்தியதாகவும் அறிக்கை ஒன்றில் அவர் கூறினார். பெர்சத்து நிதி அனைத்தும் அதிகாரப்பூர்வ கணக்கில் செலுத்தப்பட்டு அதனை கட்சி பொருளாளர் பொறுப்புடன் நிர்வகிப்பதாகவும் முஹிதின் கூறினார். மகாதீருடன் நடந்த பல சந்திப்புகளில் இந்த விஷயம் ஒருபோதும் பேசப்படவில்லை எனவும் பேசுவதற்கு முன் தம்மிடம் அது பற்றி முதலிலேயே அவர் கேட்டிருக்கலாம் என்றும் முஹிதின் தெரிவித்தார். இக்குற்றச்சாட்டால் தனது பெயருக்கு களங்கம் ஏற்படாமல் இருக்க உண்மையை விளக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். தம் மீது மகாதீர் அவதூறு பரப்பினாலும் அப்பெருந்தலைவர் மீது தாம் வைத்துள்ள மரியாதை சற்றும் குறையவில்லை என்றும் அவர் எனவே வழக்கு தொடுக்கும் போது எண்ணம் இல்லை என்றும் மகாதீர் தெளிவுபடுத்தினார். முன்னதாக வைரலான வீடியோவில் முஹிதின் கட்சி பணத்தை திருடி இருப்பதாகவும் மாட்டிக்கொள்வதிலிருந்து தப்பிக்கவே மீண்டும் பிரதமராக அவர் துடிப்பதாகவும் மகாதீர் கூறியிருந்தார். 10 வினாடிகளுக்குள் முடியும் பரிசோதனை KLIA-வின் புதிய குடிநுழைவு முறைக்கு பாராட்டு. KLIA-வில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய குடிநுழைவு பரிசோதனை முறை மலேசியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பயணிகள் தற்போது 10 வினாடிகளுக்குள் குடிநுழைவு சோதனையை முடிக்க முடிகிறது. வியட்நாமின் ஹனோயிலிருந்து திரும்பிய தரவு ஆய்வாளர் ஜமீல் ஷாரின் இந்த புதிய முறையின் வேகத்தை பாராட்டினார். முன்பெல்லாம் 1 மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்க வேண்டிய நிலை இருந்ததாக அவர் கூறினார். புதிய முறையில் பயணிகள் ஆட்டோ கேட் வழியாக சென்று முக ஸ்கேன் செய்து QR குறியீட்டை ஸ்கேன் செய்தால் போதும். இதனால் கடப்பிதழ் மற்றும் கைவிரல் ரேகை சோதனைகள் தேவையில்லை. QR குறியீடுகள் மூலம் பயணிகளின் தகவல்கள் விமான நிலைய தரவுதளத்துடன் ஒப்பிட்டு சரிபார்க்கப்படுகின்றது. இதனால் கூட்ட நெரிசல் குறைந்து பயண அனுபவம் மிக்க எளிமையாகவும் வேகமாகவும் மாறியுள்ளதாக மலேசியர்கள் பாராட்டியுள்ளனர்.